வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும், அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் கிடைக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. பட் இருந்தாலும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த 6ஆம் இடம்ங்கிறது விரோதங்களையும் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி வேலை விஷயங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா 5ல் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 2, 5 மற்றும் 11 போது 2, 11, 5 நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறது, குழந்தைகளோட சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறது, காதல் கைகூடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5லிருந்து அதுவும் சுக்கிரன் சுயசாரத்தில் போகின்ற காலகட்டங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது 10க்கு 8 வரும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அது பார்த்துருந்துக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 8ஆம் அதிபதியாகவும் இருக்கும்போது ஏதாவது வீடு வாங்குறேன் சொத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, குழந்தைங்கள் விஷயங்களில் கொஞ்சம் வீடுபட்டு அதனால் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றது, சொத்துக்கள் விற்பனை, ஏதாச்சும் நான் சொத்தை நான் கொடுக்க போகிறேன், ஒரு வட்டி விற்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாராச்சும் அக்ரிமெண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் ரப்பில் இழுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஏன்னா செவ்வாய் அந்த ஒரு காலகட்டத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது சொத்துக்கள் 4ஆம் இடம் சொத்துன்னும் போது அது 2 இருக்கும்போது சொத்துடைய வரவு சார்ந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கை வைக்கிறதுக்கான இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள். ஸோ குழந்தைகள் விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பசங்க ஏதாச்சும் கேட்குறாங்க, நமக்கு தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுக்குறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் வரும். தாயார் சொந்த சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகும். இது யாருனாலும் சிம்ம லக்னமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா அது 4 மற்றும் 8ஆம் அதிபதியாக வரும்போது சொத்துக்கள் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் கவனமாக யாருக்குன்னா சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இது 2 பேருக்குமே நீங்களாகி தான் வரும். ஏன்னா அது தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் அதே மாதிரி செவ்வாய் தசா புத்தி அந்தரங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செவ்வாய் தசா புத்தி அந்தரங்களில் வண்டி வாகனங்களாலேயோ ஒரு தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இல்லை ஏதாவது ஒன்றுத்தில் நமக்கு ஒரு தலைவலி வருங்கிறத மறுக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு, புதிய ஒரு என்ன சொல்கிறது ரினியூவல் சொல்லுவோம். ஸோ ஏதாச்சும் விசா ரினியூவல், புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும் அவங்களாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி. ஸோ 6ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கும்போது அது தொழில் நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் அந்த வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்குது, நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் 7ல். ஸோ 6ஆம் அதிபதி 7ன்னும் போதே கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு கருத்து மோதல்கள், சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான இதெல்லாம் இருக்குது. ஸோ அது சின்னதாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்காது. பட் ஆனால் பொருளாதாரத்திற்கு நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப்னால புதிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப. ஏன்னா சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஜாகிரதை. ஏன்னா 8ங்கும்போது அது அதீதமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி அது கொஞ்சம் கம்மியாகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும். இது யாருக்கு நடக்கும்? சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அந்த 8ஆம் அதிபதி சார்ந்தபோது இந்த ஒரு அதீத எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கவுத்து விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ல் ராகு. ஸோ இதில் 8ல் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது 8ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அதிபதியாக இருந்தாலும் அது 5ஆம் இடத்துல வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் உள்ள ராகு வந்து இதே புதன் வந்து உங்களுக்கு 11ல் மிதுனத்திலிருந்து தான் பெரிய ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுத்துங்க. பட் இதில் வந்து ஏற்படுத்தி கொடுக்காது. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஏன்னா ராகுங்கிறது வந்து இது யாருன்னா சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும் அவங்களுக்கு தான் இது நடக்கும். மற்றவங்களாம் வந்து இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 8. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குடும்பத்தில் வந்து அப்பா பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் எழுத்து பேசுறது ஒரு சலசலப்புகள்லாம் ஏற்படுத்துகிறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்களில் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயம் யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து அது போகிறது வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு சலசலப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி வந்து சுக்கரன். ஸோ 10ஆம் அதிபதி சுக்கரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுயசாரத்தில் இருக்கும். ஏன்னா 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து தொழிலில் வந்து அதீதமான ஒரு ஆசையை ஏற்படுத்தி நம்மளை வந்து அதிக ரிஸ்க் எடுக்க வைக்கும். ஏன்னா தொழிலில் வந்து நிறைய லாபங்களை நோக்கி தான் நம்ம போவோம். ஸோ ஏதாச்சும் போட்டால் அதிகமாக கிடைக்குமாங்கிற எண்ணங்கள் எல்லோருக்குமே இருக்கும். பட் ஆனால் இது வந்து ரிஸ்க் ஃபேக்ட் எடுத்து நம்ம எல்லோரும் போய் மாட்டிக்கிட்டு கடன் வாங்கி மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். ஸோ அதனால் அந்த லாக்லேருந்து அது ஒரு வெளில வரதே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் யாரெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டம் இதெல்லாம் வந்து ஒரு 15-20 நாள் தான், அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 2, 5 மற்றும் 11 போதே நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக இருக்குது. காதல் கை கொடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 12ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன செலவுகள் திங்கள் செவ்வாயில் ஏற்படுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல லாபங்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சனியில் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஒரு உபரி செலவுகளை கொஞ்சம் பண்ணி ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்துருங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இது வந்து பெரிய சந்திரனுங்கிறது வேகமாக போகிற பிளானட்னால அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியறதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்குது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும்.
ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க, அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, ஸோ இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை, அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க, நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம், அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா, ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க, போயிட்டீங்க அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருங்க. எல்லாருமே நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும், ஹாப்பி 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 ஆனந்தம் தான் கிடைக்கும், என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபமும் உங்களை காத்துருங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.